என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வரவேண்டும் என்று நீ இத்தனை நாள் தவம் கிடக்கின்றாயோ, அந்த மாற்றங்கள் எல்லாமே இன்னும் 30 நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. வெற்றி பெற வேண்டும், உனக்கானது உன் கரம் வந்து சேர வேண்டும், உன் விருப்பம் நிறைவேற வேண்டும், ஆசைப்பட்டது உடனே கிடைக்க வேண்டும் என்று தினம்தோறும் உன் வேலைகளை நீ சரியாக செய்கின்றாய். வெற்றி பெற முதலில் தேவைப்படுவது உனக்குள் வலிமையும் திறமையும், உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கான அந்த புத்திசாலித்தனமும். உன்னை நீ அறிந்து செயல்பட வேண்டும். உன்னுடைய பலம் எது, பலவீனம் என்ன என்பதை முதலில் நீ தெரிந்து செயல்பட வேண்டும். பிறர் என்ன செய்கின்றார்கள் என்பதை விட நீ எதற்காக பிறந்தாய் என்பது கண்டறிவது வெற்றியின் தொடக்கம். நான் என்ன செய்ய விரும்புகின்றேன் என்ற கேள்வியை தினமும் உன்னிடத்தில் கேள். இலக்கு இல்லாமல் வாழ்வது திசையில்லாத கப்பல் போல. நீ எந்த துறையில் வெற்றி பெற வேண்டும், எந்த அளவிற்கு செல்ல வேண்டும் என்பதை தினம்தோறும் மனதில் எழுதிவை. தினமும் அந்த இலக்கை நினைத்து ஒரு சிறிய முன்னேற்றத்தை செய்து வா. முயற்சியை ஒருபொழுதும் நிறுத்திவிடாதே. தோல்வி வந்தால் நின்றுவிடும் மனிதன் வெற்றியை காண மாட்டான். அந்த தோல்விகளையும் தாண்டி முயற்சியை தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு செய்தால் வெற்றி உறுதியான ஒன்றாக இருக்கும். ஒவ்வொரு தடையையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேற கற்றுக்கொண்டவன் வாழ்க்கையில் எந்த ஒரு தோல்வியையும் அதிக அளவில் சந்திப்பது இல்லை. தோல்வி என்றால் முடிவு இல்லை, அது வெற்றிக்கான வழிமாறுதல் தான் என்பதை நினைவில் ஒவ்வொருவரும் கொள்ள வேண்டும். மன அமைதி இல்லாமல் எந்த வெற்றியும் நீடிக்காது. தினமும் தியானம் செய், அமைதியான சிந்தனையை பெற்றிரு. நேர்மையான வழியில் ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்தினால் வெற்றி தானாக கிடைக்கும். நீ விரும்பிய மாற்றமும் தானாக உன் வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். உலகம் தினமும் மாறிக்கொண்டேதான் இருக்கின்றது. நீயும் அதிலிருந்து தினம்தோறும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறாய். உன்னுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை பார்த்து அதை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு அதன் பின்னால் செல். நான் நேற்று இருந்ததை விட இன்று சிறந்தவனாக மாறியிருக்கின்றேனா என்று உனக்குள்ளேயே நீ கேள்வி கேட்டுக்கொள். அப்பொழுது உண்மையான மாற்றத்தை, முன்னேற்றத்தை நீ காண்பாய். நல்ல உறவுகள் தான் மிகவும் முக்கியமானவை. நல்ல நண்பர்களும் நல்ல வழிகாட்டுதலும் நம்பகமான உறவுகளும் வெற்றியினுடைய தூண்கள். உன்னை ஊக்கப்படுத்தக்கூடிய மனிதர்களோடு எப்பொழுதும் பழகு இரு. உன்னிடம் தீய எண்ணங்களை கொண்டு வருபவர்களிடம் இருந்து சற்று தூரமாகவே இரு. வெற்றி அடைய நேரம் என்பது மிகவும் முக்கியம். ஒவ்வொரு நொடியையும் உனக்கான மதிப்புள்ள சொத்தாக நீ நினைத்துக்கொள். உனக்கு சொத்து எதுவும் இல்லை என்று கவலையே வேண்டாம். உனக்காக கிடைக்கப்பட்ட ஒவ்வொரு நேரமும் உனக்கான சொத்துக்கள் தான். உன் நேரத்தை வீணாக்கக்கூடிய பழக்கங்களை விட்டுவிடு. தன்னம்பிக்கையோடு இரு. தேவையானதை இந்த முருகன் நான் தருவேன் என்ற நம்பிக்கை உன்னை வாழ வைக்கும். உன்னால் முடியும் என்பதுதான் வெற்றியின் மூலக்கல். சில நேரங்களில் யாரும் நம்பாத போதும் நீ உன்னை நம்ப வேண்டும். கடவுளின் அருள் உன் திறனை இணைத்து கொண்டிருக்கின்றது. அதிசயம் உன் வாழ்க்கையில் நடந்து உன் நிலைமை பல மாற்றங்களால் வெற்றியை காணும் என்று நீ நம்பு. உனக்கு இன்று கிடைத்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் நன்றி சொல். இன்னும் நிறைய கிடைக்கும் என்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள். எந்த வழியிலாவது கடவுளினுடைய அருள் நம்மை வந்து சேரும் என்று உணர்ந்தால் பயம் அனைத்தும் நீங்கிவிடும். நல்ல மாற்றம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது. நிம்மதி கொள். என் துணையால் நீ இன்பமாக வாழ்வாய்.